Hello friends, welcome to Bismi Samayal. இன்னைக்கு நம்மளோட வீடியோல ஒரு சிம்பிளான 5 நிமிஷத்துல செய்யக்கூடிய ஒரு லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது உங்க வீட்ல குழம்பு வைக்கிறதுக்கு காய் இல்லாத டைம்ல நீங்க ஈஸியா செஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம பேச்சுலர்ஸா இருக்கவங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாவும் கொடுத்து அனுப்பலாம். இது எப்படி செய்யறதை நம்ம இப்ப பார்க்கலாம். ஒரு pan வச்சிருக்கேன். pan நல்ல சூடானதும் இதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். இதை உள்ள சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயத்தை நம்ம ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கணுன்னா தான் நம்ம சாதத்துக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இந்த வெங்காயம் லைட்டாக வதங்கிட்டு இருக்கும் போதே நான் இது கூட 4 பல்லு பூண்டு எடுத்து இந்த மாதிரி நல்ல பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கிறேன். கூடவே காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை நல்ல வாசனையாக இருக்கும். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வெங்காயத்தோடய சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். நம்ம பூண்டெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இந்த சாதம் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த வெங்காயம் பூண்டு எல்லாமே இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே சிக்கன் மசாலா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இந்த சிக்கன் மசாலா மட்டும்தான் சேர்க்கணும்னு கிடையாது. இதுக்கு பதிலாக மட்டன் மசாலா அப்படி இல்லைன்னா குழம்பு மிளகாய் தூள் இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்த்த மசாலாவில் இருக்க பச்சை வாசனைலாம் நல்லா போகணும். ஸோ இதை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம். இதில் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் ஏற்கனவே சாதத்தில் உப்பு சேர்த்துருக்கேன். ஸோ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும்தான் இப்போ சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே இந்த அளவுக்கு ஒன்றா சேர்ந்துருச்சு. மசாலாவில் இருக்க பச்சை வாசனையும் நல்லா போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க சாதத்தை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த ரெசிபியை நம்ம சாப்பாடு அரிசியில் மட்டும்தான் செய்யணும்னு கிடையாது. பாஸ்மதி ரைஸ்லேயும் செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மக்கிட்ட முந்தின நாள் செஞ்ச சாதம் மீதம் ஆயிடுச்சுன்னா அதுலேயும் செஞ்சுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ கடைசியாக நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு அதையும் இந்த சாதத்தோடய சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட தாளிச்ச சாதம் இப்போ ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.